வணக்கம். கடா பிரசாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 கப் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். இது வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சோன்னு வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் அவசியம் இல்லை. ஒரு நான்ஸ்டிக் தவா ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினோன்னே 1 கப் கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு கட்டாயமாக 1 கப் நெய் வேணும். குறைச்சி எடுத்துக்கிட்டால் அல்வா நல்லா இருக்காது. அதில் ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும். இதை சிம்லேயே வச்சுட்டு நிதானமாக நல்லா வறுத்தெடுக்கணும். நல்ல டோஸ்ட் ஆகணும். இந்த மாவு மெல்ல கலர் மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு வரும். குட் டே பிஸ்கட்லாம் இருக்கிற கலருக்கு வரணும். அதை சிம்மில் வச்சுட்டு அந்த கலருக்கு கொண்டு வரணும். அப்போ தான் மாவு நல்லா புரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும். கோதுமை மாவில் இருக்க குழகுழப்பு தன்மையெல்லாம் சுத்தமாக போயிடும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம். இதில் இந்த அல்வாவோட பதமே இந்த மாவை இங்கே வறுக்கிறதுல தான் இருக்குது. எனக்கு இந்த 100 கிராம் மாவு பண்ணுறதுக்கு இந்த மாவு வறுத்தெடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்ல வாசனை வருது. இதுக்கு ஏலக்காயோ வேறு ட்ரை ஃப்ரூட்ஸோ கிடையாது. வெறும் இந்த மாவோட வாசனையில் மட்டும்தான் ஹல்வா இருக்கும். கலர் நல்லா மாற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். நல்ல மணல் மணலாக ஆகிடும் மாவு. அந்த பக்குவத்துக்கு வந்தால் தான் ஹல்வா நல்லாயிருக்கும். நல்ல கலர் மாறிடுச்சு. நான் இதோட நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது கட்டியெல்லாம் விழாது. மாவு ஏற்கனவே நல்லா வறுபட்டுட்டதால் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாகை சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். கோதுமை மாவு இது எல்லா சக்கரை பாகையும் அப்படியே இழுத்துக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இது நல்ல மாவு வெந்துட்டு அந்த எண்ணெயை லேசாக கக்க ஆரம்பிக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஹல்வா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். 1 பங்கு வெல்லமும் 1 பங்கு சர்க்கரையும் கலந்தும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபுட் கலரோ இல்லை வாசனைக்காக ஏலக்காவோ எதுவுமே கிடையாது. இது மாவு வெந்தோடனே கொஞ்சம் நேரத்துலேயே திரண்டு வர ஆரம்பிச்சிடும். அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போவே சட்டியில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு நான் எடுத்துடுறேன். இது கோல்டன் டெம்பிளோட பிரசாதம். அட்டகாசமான கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கடா பிரசாத் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.